ஃப்ரெண்ட்ஸ் என்ஐஎஃப்டி துறையில தான் வந்து உங்களுக்கு வந்து நூலக உதவியாளர் உட்பட வந்து உங்களுக்கு பல்வேறு விதமான டைப்ல போஸ்டிங்கோட வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதி வந்து நீங்க குறைந்தபட்சம் 10த் பாஸ் பண்ணதுலேருந்து நீங்க டிகிரி வரைக்குமே வந்து எலிஜிபிள் தான். ஸோ சேலரி வந்து பாருங்க 21,700லேருந்து 69,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும். பெண்களுக்குலாம் வந்து பார்த்தோன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 20 மேக்குள்ளார நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் கீழ வந்து வருது. இங்கேருந்து வந்து பாருங்க உங்களுக்கு பல்வேறு விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ மெஷின் மெக்கானிக் கேட்டகரி, அசிஸ்டன்ட் கேட்டகரி, ஸோ நர்ஸ் கேட்டகரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், லைப்ரரி அசிஸ்டன்ட், நூலக உதவியாளர், லேப் அசிஸ்டன்ட் இந்த மாரி வந்து உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர்லேருந்து உங்களுக்கு நெறைய டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. அந்தந்த டைப்புக்கும் வந்து சேலரி வந்து பே லெவல் 4, பே லெவல் 2 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். ஸோ கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க வேக்கன்சியுமே உங்களுக்கு வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து நீங்க வந்து ஆஃப்லைன் மோட்ல தான் வந்து நீங்க விண்ணப்பிக்க போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்க்கான லிங்க் வந்து நான் கீழ குடுக்குறேன். கரெக்ட்டா அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்து, ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸ் குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டடா இணைச்சு, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா போஸ்டர்ல வந்து சென்ட் பண்ண போறீங்க. லாஸ்ட் டேட் வந்து 20 மேக்குள்ளார நீங்க வந்து சென்ட் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து பார்த்தோன்னா இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லி உங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு நோட்டீஸ் வந்து குடுத்துருக்காங்க. அதையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து பாருங்க இம்பார்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பாருங்க இதில ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஸோ அது வந்து எஸ்சி, எஸ்டி, பிஹெச்பி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்கள தவிர்த்து ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்க்கு வந்து ரூ. 500 வந்து ஃபீஸு. ஸோ எல்லா போஸ்டிங்குமே வந்து ரூ. 500 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபீஸ் எல்லாமே நீங்க டிடி எடுத்தா வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அந்த டிடிக்கான பே பண்ணதுக்கான காப்பியுமே வந்து அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு சென்ட் பண்ற மாரி இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அத ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட் இல்லன்னா வந்து உங்களுக்கு காம்படென்சி டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான அட்ரஸ் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ணக்கூடிய அட்ரஸுமே வந்து இங்க இருக்கு. நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில வந்து பாருங்க இங்கேயே குடுத்துருக்காங்க. போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப அசிஸ்டன்ட் வார்டனுக்குலாம் நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, குரூப் சி லெவல்ல போஸ்டிங் இருக்கும். ஸோ 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. ஆஸ் பர் தி கவர்ன்மென்ட் நார்ம்ஸ் படி. ஸோ குவாலிஃபிகேஷனா வந்து பாருங்க ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம ஒரு 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரினா உங்களுக்கு 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் டிகிரி நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அது மட்டும் இல்லாம டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஆப்பரேஷன பத்தி உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். அசிஸ்டன்ட்ல வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மென்ட்க்கு வந்து பாருங்க 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கும் நீங்க பேச்சுலர் டிகிரில வந்து காமர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா மாஸ்டர் டிகிரில காமர்ஸ் முடிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ அடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட்ல வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மென்ட்க்கு வந்து கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடுமே வந்து இருக்கணும். லைப்ரரி அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குலாம் வந்து நீங்க கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு, டிப்ளமோல வந்து லைப்ரரி சயன்ஸ் முடிச்சிருந்தாலும் சரி, அப்படி இல்லன்னா பேச்சுலர் டிகிரில வந்து லைப்ரரி சயன்ஸ் ரிலேட்டடா நீங்க முடிச்சிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நர்ஸ் கேட்டகரிக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சில ஆனர்ஸ் இன் நர்சிங் வந்து நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள். அப்படி இல்லன்னா, ஸோ நீங்க வந்து பார்த்தோன்னா, ஸோ டிப்ளமோல ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி முடிச்சிருந்தாலும் சரி, நீங்க வந்து எலிஜிபிள். மெஷின் மெக்கானிக் கேட்டகரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்க குடுத்துருக்கிற மாரி மெஷின் மெக்கானிக்லாம் 10த் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஸோ 2 இயர்ஸ் டிப்ளமோல வந்து நீங்க ஐடி நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்க ஐடி முடிச்சிருந்தாலும் சரி, மெஷின் டூலோ இல்லன்னா அது மெக்கானிஸ்ட் கேட்டகரியோ இந்த மாரி வந்து டெக்னீஷியன் மெயின்டனன்ஸோ இந்த மாரிலாம் நீங்க பண்ணியிருந்தாலும் நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் வந்து பாருங்க 12த் நீங்க முடிச்சிருந்தா எலிஜிபிள் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். எம்எஸ் வேர்ட பத்திலாம் உங்களுக்கு நாலேட்ஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கும் சேம் அதே மாரி தான் உங்களுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது இல்லாம ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் இருக்கு. எஸ்சி, எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ், ஓபிசியா இருந்தா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்சேஷன் வந்து இருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். ஸோ விருப்பமும், தகுதியும் இருக்கிறவங்க நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.